எங்கள் திரைத்துறையை சார்ந்த முதல்வருக்கு நாங்கள் வந்து வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து. அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கையும் சொன்னோம். ரொம்ப அன்பாக கூப்பிட்டு எங்களை உட்கார வச்சு ரொம்ப பாசமாக எதுனாலும் உடனே சொல்லுங்க, உடனே பண்ணி கொடுக்குன்னு சொன்னார். அதே மாதிரி நாங்கள் ஒரு 10 வருஷமா சிறு படங்களுக்கு மானியம் இல்லை, அந்த கோரிக்கையை முன் வச்சோம். கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஸ்டுடியோ கேட்டிருக்கோம், இண்டோருக்குள்ளே ஒரு ஸ்டுடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஓடிடி ஒரு நிறைய கருத்தெல்லாம் சொல்லி ஒரு லெட்டராக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. திரைத்துறையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திரையுலகத்திலேருந்து வந்து ஒரு தமிழ் திரையுலகிலிருந்து வந்து ஒரு முதலமைச்சர் இங்கே வந்திருக்காரு. அதுக்கு தமிழ் தயாரிப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் எல்லாரும் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் கூற வந்திருக்கோம். வாழ்த்து சொல்லும்போது ரொம்ப அன்பாக கவனிச்சு ஒரு திரையுலகம் என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்டாரு. எல்லாமே உங்களுக்கு தெரியும், இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களோட சில கோரிக்கைகளை சொல்லியிருக்கோம். வந்து அது கூடிய சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் நல்ல முறையில் பண்ணி கொடுன்னு சொல்லி முதல்வர்களுக்கு வந்து அன்பான வாக்குறுதிகள் இல்ல நாங்க எல்லாத்தையும் எடுத்தோன்னு இப்பதான் முதல்ல வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம். நாங்க ஒரு லெட்டரா கூட அவரும் ரொம்ப பிஸியா இருக்காரு. நாங்க எல்லாமே எந்த இதனாலும் சொல்லுங்க மனுவா கொடுத்துருக்கோம் அவருக்கு. அதாவது ஆரம்பத்துல வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ஒரே டைம் கொண்டு போக முடியாது, ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் பண்ண முடியும். அப்படிங்கறனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து சப்சிடி, அதாவது சின்ன படங்களுக்கான மானிய தொகை ரொம்ப பெண்டிங்கா இருக்கு. இதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் 40-50 தயாரிப்பாளர் வந்து கிட்டத்தட்ட வெயிட்டிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அதை இமீடியட்டா ஒரு மறு பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ஹைதராபாத்ல இருக்க மாதிரி ராமோஜி பிலிம் சிட்டிங்கிற மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிலிம் சிட்டி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு அப்புறம் இன்னும் சில கோரிக்கைகள் திரையுலக சார்பாக வச்சிருக்கிறோம். வந்துட்டு அவர் படிப்படியா ஒன்றுனா படித்தரன்னு சொல்லி ஒரு அன்பு இதயத்தோட அன்பு சிரிப்போட கண்டிப்பா படித்தரேன். நாங்க கொடுத்த மனுவை அவரே வாங்கி அவரே படிச்சு பார்த்து சொன்னார். ஏன்னா இவ்வளவு பொறுமையா பார்த்ததுல நாங்க இது வரைக்கும் பார்க்கல. அவ்வளவு அன்பா கட்டிடுறேன், உடனே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். கேட்டோம். உண்மையிலேயே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க திரைத்துறையில இருந்து ஒரு முதல்வர் ஆகி ஒரு ஐயா எம்ஜிஆர் எப்படி பார்த்தோமோ உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது அவரோட பணிவு, அவர் பேசின விதம் எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரு இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்குன்னு தான் அப்படின்னு தான் சொல்றோம். இல்ல அந்த கோரிக்கையும் கொடுத்துருக்கோம். ஆன்லைன் டிக்கெட்டிங் பண்ண சொல்லி அதையும் சொல்லிருக்கோம். எல்லாம் மனுவா ஃபுல் மனுவா கொடுத்துருக்கோம். அது எல்லாம் ஒரே டைம்ல சொல்ல முடியாது. அதனால ஒண்ணுன்னா முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல, நேர்ல வந்து வாழ்த்து சொல்ல தயாரிப்பாளர் சங்கம் சார்பா வந்து நாங்க நிர்வாகிகளா வந்திருக்கோம். அதாவது வந்து நாங்க கொடுத்த மனுவை பரிசீலிச்சு என்னால வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன நல்லது, நாங்க கொடுத்த மனு பரிசீலிச்சு இண்டஸ்ட்ரிக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அது நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம். ஆக்சுவலா வந்து இவ்வளோ நாங்க எதிர்பார்க்காதது அவர் வாயாலே சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா வந்துட்டு இருக்கோம். சமீபத்துல தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக் கூட பண்ணிருந்தீங்க. நடிகைகள் வந்து சம்பள பகிர்வு சரியாயிடுச்சுங்களா? இல்ல சரியாவல. இல்ல திரும்ப பேச்சுவார்த்தை வந்து இப்ப அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். பேச்சுவார்த்தை டைம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அது இன்சியலுக்கான ஸ்டேஜ் அப்படி ஆரம்பிக்கலாம். சினிமா துறை சார்ந்தது வந்து சிஎம் கட்டுப்பாட்டு கீழே இருக்கணும் விசால் வந்து அந்த மாதிரி ஏதாவது இல்ல அது வந்து அவர் தனிப்பட்ட கருத்து, அது நம்ம சொல்ல முடியாது. அது ஒட்டுமொத்த நடிகருடைய கருத்து இல்ல அது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரைத்துறையை பத்தி முதல்வருக்கு எல்லாமே தெரியும். முதல்வருக்கு எல்லாமே தெரியும். ஓப்பனா சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா அவர் எல்லாமே A to Z தெரியும் உங்களுக்கு வந்து. அதனால எல்லாத்தையுமே இப்ப பாத்தீங்கன்னா பதவி ஒரு வாரத்துல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே டே டு டே என்னென்ன இஷ்யூஸ் வருது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதனால திரைத்துறை வந்து உண்மையிலே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா டிராவல் ஆயிருக்காரு. எல்லாமே அவர் தெரியும். கண்டிப்பா அதை வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நல்லபடியா பண்ணுவார்னு